நான் சிரிச்சால் ரொம்ப பிடிச்சமான வரி, பாடல்ன்றதுக்குள்ள வரி. நான் எப்போ சிரிக்கிறேனோ அன்னைக்கு தீபாவளி. அப்படின்னா தீபாவளி என்பது நினைச்சாவே பட்டாசு வெடிக்கிற சத்தம். நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில பட்டாசு வெடிக்கிற சத்தம் எப்போது? தட் இஸ் கால்ட் செலிப்ரேஷன். சர்ச் துவங்கும் போது வரிசை ஒரு திருவை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிட வேண்டியதான், பெரிய பட்டாசு. ஆமே. அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிரிக்கிறது தான் சிரிப்பு. ஆமேன். நம்ம சிரிக்கிற நாட்கள் வரும். ஏழைகளின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான்னு உலகத்தான் சொல்றாங்க. ஆனா நம்ம ஏழைகள் இல்ல, நம்ம பாவிகளும் இல்ல, அப்படி பிள்ளைகள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வந்து சொல்றாரு, இந்த காட்டு புஷ்பத்துக்கு ஒரு ஒரு கிரேஸ் வச்சிருக்காரு பாருங்க. சாலமோன் கூட அவன் உடை அப்படி உடுத்தல, அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு. இந்த கலரிங், இந்த மேட்ச் எல்லாம் எப்படிதமா இந்த பறவைகளை பார்க்கும்போது அதை மேட்ச் பண்ணாங்க. இந்த பறவைகளுக்கு இயற்கையாவே இந்த கலரிங் எல்லாம் அழகா மேட்ச் ஆகுது. இதுக்கெல்லாம் யார் கலர் பண்ணுதுங்க? படைத்தவர் அதை செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, யாருமே உடுத்தாத ட்ரெஸ் நான் உடுத்தினேன், இந்த பூவுக்கு வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு அதை வைக்காமல் இருப்பானான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆகவே இந்த ஃபெஸ்டிவல் என்பது செலிப்ரேஷன் மைண்ட் சிஸ்டம். ஆமா, எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு மீனிங் இருக்குது. அது வேற மீனிங் நீங்க கொண்டு வராதீங்க. சிலர் எல்லாம் இது ரொம்ப டீப்பா போயிட்டு அது வந்து இவங்களுடைய பண்டிகை அவங்களுடைய பண்டிகை, எந்த பண்டிகைனா இருக்கட்டும் விடுங்களேன். சந்தோஷமா இருக்குதான் ஒரு பண்டிகை. ஏன் பண்டிகை நியமிச்சது எதுக்குன்னா, களிக்குறும்படியா ஒரு பண்டிகை நியமிச்சாங்க. நார்மலா எப்பவுமே இருக்காதீங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்நார்மலா கொஞ்சம் ஜாஸ்தியா சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கோம். பண்டிகைன்னு ஒண்ணு வந்தா, ஓ அன்னைக்கு ஃபெஸ்டிவல், எல்லாம் ஒன்னா கூடுவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா இருப்பாங்க, சிரிப்பாங்க, எங்கன்னா புது படம் போட்டுக்குதான்னு போவாங்க. அப்படிதானே? பண்டிகைனாவே அதுதானே. எங்க பண்டிகை அப்படிதான் இருந்துச்சுங்க. இப்போ அந்த பண்டிகைலாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எனக்கு உண்மையில. ஏன்னா கர்த்தருக்குள்ள வந்த பிறகு இன்னும் ஜாஸ்தி பண்டிகையா இருக்குன்னா, கர்த்தருக்குள்ள வந்தவுடனே எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டான். ராக்கெட் விட்டா ராக்கெட் போவே இல்லை, நேரம் எங்களை தேடி வந்துச்சுங்க. நாங்க ஓடி போட்டு ஒளிஞ்சதோடு சரிங்க. அப்ப அந்த பாட்டில வச்சுட்டு ராக்கெட் வைப்போம் பாருங்க, வச்சா அப்படி ஓடுறது வீட்டுக்குள்ள வந்துச்சு ஸ்பீடா. அப்படியெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. வெடி, கிளி வெடி எல்லாம் மாறி குரங்கு வெடி எல்லாம் வந்து இது கூட என்னென்ன வெடிகள் எல்லாம் வந்துச்சு.